சிறகடிக்க ஆசையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போனை திருடினது ரோஹிணி தான் தெரிஞ்சு ரோஹிணி கண்ணத்துல முத்து ஒரு அரை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வித்யா கிட்ட வந்துட்டு முத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த போனை நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், முத்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏன் இந்த போனெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும், இங்க பாரு வித்யா, ரொம்ப நடிக்காது, போதும், நீ நடிச்ச வரைய போதும். இந்த போனை எங்கேருந்து நாங்க வாங்கினோன்னு உனக்கு தெரியுமா? நாங்க ஒரு தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வாங்கினோம். நீ கூட இங்க செருப்பு தைக்க போனியாமே, செருப்பெல்லாம் தைச்சிட்டு அவசரமா ஆட்டோல ஏறினியாமே, அப்ப ஆட்டோல ஏறும்போது உன் பேக்ல இருந்து இந்த போனு கீழே விழுந்திருக்கு. அந்த தாத்தா பாட்டி உன்னை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, நீ காதல வாங்காம போயிட்ட. அதுக்கப்புறம் இந்த போனை தேடியும் நீ வரல, உங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த போனு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதை எங்கேயாவது தூக்கி போறதுக்காண்டி போயிருப்ப. அது கை தவறலா விழுந்து இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட கிடைச்சு, அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து இப்ப என்கிட்ட வந்திருக்கு. நீ தான் அந்த போன் எடுத்த, உண்மையை ஒத்துக்க வித்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேக்குறாரு. முத்து, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது வேற பொண்ணா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்டதும், சரி நீ சொல்ற கான்செப்டுக்கே நான் வரேன், அந்த பொண்ணு வேற பொண்ணாவே இருக்கட்டும், நான் இப்போ உன்னை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன், நீ என் கூட வரணும். நீ இந்த போனை எடுக்கல அப்படின்றது உண்மையா இருந்தா இப்ப என் கூட வா, உடனே அந்த தாத்தா பாட்டி பார்த்துருக்காங்கல்ல அவங்க சொல்லட்டும் நீ அந்த பொண்ணு இல்லைன்னு, அப்ப நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்டதும் போச்சு, கையுங்களவுமா சிக்கிட்டோம். அந்த தாத்தா பாட்டி நான் தான் அடுத்தேன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும், உண்மையை ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா, ஆமா முத்து, நான் தான் போனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொன்னதும், தெரிஞ்சிருச்சா எதுக்கு என் போன் எடுத்த, உன்னை அந்த பார்லர் அம்மா தானே எடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதும், ஆமா முத்து, ரோஹிணி தான் அந்த போனை என்னை எடுக்க சொன்னா, எதுக்கு எடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்டதும், வேற எதுக்கு, உங்களுக்கே தெரியுமே மீனாவுடைய தம்பி சத்யாவுடைய வீடியோ அந்த போன்ல இருக்கிறது ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த வீடியோவை எப்படியாவது வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தான் உங்க போனை திருடி என்கிட்ட கொடுத்தா, ரோஹிணி தான் அந்த சத்யாவுடைய வீடியோவையும் ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சதுனால எங்கே இந்த போன் உங்க கையில கிடைச்சா அவ சிக்கிக்கிருவாளோன்னு பயந்துக்கிட்டு அந்த போனை என்கிட்ட கொடுத்து அதை பீச் பக்கமா போட சொன்னான். அதுக்காக போய்கிட்டு இருக்கும்போதுதான் செருப்பு அன்னைக்கு பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு அந்த செருப்பையும் தச்சேன். அதுக்கப்புறம் அந்த போன் அங்கே மிஸ் ஆயிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி வித்யா சொன்னதும், நான் நினைச்சேன் ஆரம்பத்துல இருந்து எனக்கு அந்த பார்லர் அம்மா மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி நீ இப்ப என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டதும், நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வித்யா கிட்டதும், எதுக்கு வரணும்னா நீ என் கூட மட்டும் வா, உன் ஃப்ரெண்டு இருக்கே பார்லர் அம்மா, அது காரியம் நடக்குன்னா யாரை வேணாலும் மாட்டி விடும், இப்போ உன்னைய மாட்டி விடுதா இல்லையான்னு மட்டும் பாரு, நீ என் பின்னாடியே வா, நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இங்க பார்த்தா முத்து வேகமா வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட வரவும், வீட்டுல இருக்கிற எல்லாரும் இங்க வாங்க, ரவி ஸ்ருதி எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கூப்பிடவும், என்னடா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க ரவி கேட்கவும், இங்க பாருடா என் போனு தொலைஞ்சு போச்சுல, ஆமா தான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியடா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ரவி கேட்கவும், அந்த போனை திருடினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ரூமுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் ரோஹிணி கேட்டுட்டு பதட்டத்தோட, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா, தெரிஞ்சிருச்சோ நம்ம தான் எடுத்ததுன்னு, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ரோஹிணி டென்ஷன்ல இருக்கவும், என் போனை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் வேற யாரும் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே தான் அப்படின்னு சொல்லி இங்க முத்து சொன்னதும், விஜயா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா, நாங்க உன் போன் எடுத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டதும், போனை எடுத்துதான் அதான் ஒரு வேலை நடந்துச்சே, இந்தா மீனா தம்பி சத்யாவுடைய வீடியோ வெளியாச்சே, இங்க பாருடா அது ஒன்றும் மறைக்கிற காரியம்லாம் இல்லை, எப்படி இருந்தாலும் உண்மை வெளிவந்து தானே ஆகும், என்கிட்ட இருந்து அவன் தானே பேக் அடைச்சிருக்கியான், அந்த உண்மை வெளிவந்துருச்சு, இப்ப அதுக்கு என்னடா இப்ப அதை வீட்டுல இருக்கிறவங்களா திருடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டுல இருக்கிற யாரோட அப்படி திருட போறா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டதும், இப்ப தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கேல, இங்க ரூமுக்குள்ள இருந்து பார்த்தா ரோஹிணி டென்ஷனோட வருது, யாரு முத்து அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கேட்கவும், என்ன பார்லரம்மா எதுக்கு இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளவு டென்ஷன், முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது, எதுக்கு பார்லரம்மா நீ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து பேசிக்கிட்டு இருக்கேல, ஏங்க இந்த போனை திருடனா இல்ல திருடியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது, என்ன மீனா திருடியான்ட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேகமா பதட்டத்தோட ரோஹிணி கேட்கவும், கன்ஃபார்மே தான், இந்தா இங்க நிக்குதே பார்லர் அம்மா தான் திருடுச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு.